இன்னைக்கு ஏப்ரல் 18th மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக எப்பவும் போல் நேற்று டேயோடைய க்ளோசிங் எங்கே இருந்ததோ அதே இடத்துல ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜிக்ஸாக் மூமெண்ட் இன் த சென்ஸ் பையர்ஸும் ஈக்குவலாக இருந்தாங்க, செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான டைமிங்கில் நம்ம அவசரப்பட்டு ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாஸ் புக்கிங் அப்படிங்கிறத வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது லாஸ் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு லாஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா எப்படி நான் வந்து லாஸை வந்து பண்ணுறது, நான் எடுத்த ட்ரேடு கரெக்டு தான் அப்படின்ட்டு தப்பான டைரக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்எல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போவீங்க. இது ஒன் ஆஃப் த மிஸ்டேக். தேர்டு மிஸ்டேக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து லாஸ் பண்ணிவிட்டேன், இப்போ இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது அப்படின்ட்டு ஒன்று அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிறத நிறையா பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. செகண்டு ஸ்விங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த சென்ஸ் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட், அது மந்த்லியாக இருக்கலாம் இல்லை 2 monthஸாக கூட இருக்கலாம். அடுத்து ஸ்விங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 to 7 days நம்மளுக்கு அந்த ஸ்விங் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ராடேக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்ட்ராடேயில் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டே வந்து அந்த ட்ரெண்டு கூடவே போகிறாங்களா இல்லை அப்படின்னா புல் பேக்குக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நாம் செகண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இனிஷியலாக மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு 5 minutes இல்லை ஒரு 3 minutes 2 minutes கூட எடுத்துக்கோங்க. இனிஷியலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கேண்டில். மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த கேண்டில்லையே வந்து இன்றைக்கி டேக்கான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராடேக்கான ஒரு மூமெண்ட்டுக்கான ஒரு சின்ன ஒரு க்ளூவையே மார்க்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களோட என்ட்ரிஸை 950 வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு என்ட்ரிஸுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக கால் ஆப்ஷன்ஸில் ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணாங்க. இப்போ க்ளோசிங்கே பண்ணியாச்சு. க்ளோசிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கால் ஆப்ஷன் வந்து எது வரைக்கும் ஹையோ எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸை 24,280 ஐ பிலோ அதுக்கும் கொஞ்சம் மேலே போயிருந்தாங்க. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்காக சரி கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா இல்லை அதே ட்ரெண்ட் நம்மளுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிறது.